இங்க மிஞ்சி போன சாப்பாடை திருடி மட்டுமே சாப்பிட தெரிஞ்ச எலி கூட்டத்துக்கு மத்தியில ஒரே ஒரு எலிக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி சாப்பிடணும்னு ஆசை வருது. இதுக்கு காரணமே குஸ்தாவ் வாஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஷெஃப். அவர் தான் நம்ம தலைவனுக்கு இன்ஸ்பிரேஷன். அவரோட புக்கை படிச்சுதான் எப்படியாவது நாமளும் ஒரு ஷெஃப் ஆயிடணும்னு ஆசை வந்திருக்கும். ஏன்னா யார் வேணாலும் சமைக்கலாங்கிறது தான் அவரோட தாரக மந்திரமே. இப்படி இருக்க ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில தலைவன் தன்னோட குடும்பத்தையே பிரிகிற மாதிரி ஆயிடுது. கடைசியா அது ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள நுழைய அது வேற யாரோடதும் இல்ல, இதோட குருவான குஸ்தாவ் வாஸோடது தான். அவர் இறந்ததுனால வேற ஒருத்தன் ஹிட்லர் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அங்க லிங்கேனின்னு ஒருத்தன் ஃப்ளோர்க்குலாம் மாப் போட்டுட்டு இருக்க. அப்ப தெரியாதனமா அங்க இருந்த சூப்பை கீழே தட்டி விட்டுட. ஐயோ யாராவது பாத்திர போறாங்களோன்ட்டு மிஞ்சி போன சூப்ல தண்ணியை ஊத்தி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம தலைவனும் என்னடா இவன் இவ்வளவு கேவலமா சமைக்கிறான் என்று பொறுத்துக்க முடியாம களத்துல இறங்கி இவனோட ஸ்டைல்ல என்னென்னமோ இன்கிரிடியன்ட் எல்லாம் சேர்க்க அதை லிங்கேனியும் பாத்துடுறான். இப்ப தெரியாதனமா அந்த சூப்பு கஸ்டமருக்கு போயிட அதை பார்த்த ஹிட்லரும் என்ன சொதப்பனான்னு தெரியல என்று தலையை பிச்சுக்க சூப்பு செம டேஸ்டா இருக்குன்னு கமெண்ட் வந்திருக்கும். இதனால ஷாக் ஆன ஹிட்லரும் ஏதோ ஃப்ளூக்ல வந்திருக்கும், நாளைக்கும் இதே சூப் பண்ணி செய்யி அப்ப நம்ம அவனுக்கு சமைக்க தெரியும்னு லிங்கேனி கிட்ட சொல்லிட அங்க இருந்த எலியையும் பாத்துறான். இதனால லிங்கேனி அதை ஒரு பாட்டில்ல புடிச்சு வெளியில எடுத்துட்டு போய்விட இவனுக்கு நல்லாவே தெரியும் சமைச்சது எலிதானு. அதனால அதுகிட்ட இவன் ஹெல்ப் கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ லிங்கேனியோட கேப்புகளை ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அப்படி செஞ்ச சூப்பும் நல்லாவே வந்திருக்கும். அதனால ஹிட்லரும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறான். இதனால எலி லிங்கேனி ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தலைவனோட குடும்பத்தை அவன் கண்டுபிடிச்சிட அவனோட அப்பாவும் மனுஷங்களை நம்பாத தம்பி அவனுக்கு சரியான சேனலக்காரனுங்கன்ட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் கேட்காம லிங்கேனி கூட தான் இருப்பான்னு சொல்லிடுறான். இப்போ தலைவன் கூட சேர்ந்து லிங்கேனி சமைக்கிற எல்லா டிஷ்ஷுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட. அதனால அவன் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூடயும் அவனுக்கு லவ் செட் ஆயிடுது. இந்த சிச்சுவேஷன்ல தான் லிங்கேனி குஸ்தாவ் வாஸோட புள்ளன்ற உண்மையை ஹிட்லர் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருப்பான். அதை பார்த்த எலி அந்த டிஎன்ஏ டாக்குமெண்ட்டையும் திருடி போய் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட. இதனால லிங்கேனியும் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறான். பிரஸ்ல இருந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. இதுல கடுப்பான ஹிட்லரும் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல எலி இருக்குன்னு போட்டு கொடுத்துறான். இங்க பிரஸ் மீட்ல எல்லாமே தாண்டான்ற மாதிரி லிங்கேனி கொஞ்சம் தலக்கணத்துல பேச கடுப்பான தலைவன் கொஞ்சம் சேட்டையை காமிக்க ஆரம்பிக்கிறான். இதனால லிங்கேனி அவனை வெளியிலேயே விட்டுட்டு ரெஸ்டாரண்ட் குள்ள போக காண்டுல தலைவன் அவனோட ஃபேமிலியே உள்ள இறக்கி திருட பார்க்க மனசு திறந்தனா லிங்கேனி தலைவன்ட்ட சாரி கேட்கலாம்னு வர இவனோட ஃபேமிலியை பார்த்து நிஜமாவே எல்லா எலியையும் வெளியில துரத்திடுறான். இப்போ ஒரு ஃபேமஸான ஃபுட் ரிவ்யூவர் வந்து எனக்கு ஏதாவது புதுசா பண்ணி கொடுன்னு சொல்ல லிங்கேனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன் தான் அவனுக்கு சமைக்கவே தெரியாதே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ட்டு எலி உள்ள வர லிங்கேனியும் இதுதான் இத்தனை நாளா சமைச்சதுன்னு உண்மையை சொல்லிட யாரும் அதை ஏத்துக்காம வேலையை விட்டு போயிடுறாங்க. இப்ப ஆளுங்க இல்லாம எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால தலைவன் தன்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் வச்சு இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சமைக்க வைக்க அப்படி உருவான டிஷ்ஷ சாப்பிட்ட ரிவ்யூவரும் வாயடைச்சு போயிடுறாரு. இப்ப அவர் ஷெஃபை பார்க்கணும்னு சொல்ல தலைவன் வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஷாக் ஆகி ரிவ்யூவர் எதுவும் பேசாம கண் கலங்கி வெளியில போயிடுறாரு. அவர் நல்லபடியா தான் ரிவ்யூ கொடுத்திருப்பாரு, ஆனா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எலிய பார்த்திருப்பாரு. அதனால அதை வச்சு ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சிடுறாங்க. இப்போ லிங்கேனி சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஷெஃபா தலைவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கான். அங்க இவங்களோட ரெகுலர் கஸ்டமர் யார் தெரியுமா, எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனரும் பார்த்து பயப்படுற நம்ம ஃபுட் ரிவ்யூவர் தான்.